ஹாய் லுடா குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதால் ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான். அதை OT7 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒன் ஷாட்டோட நேம் பார்த்திங்கன்னா அவர்ஸ் பேபி. ஹார்ட்டெல்லாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அவர்ஸ் பேபி அப்படின்ற மீனிங்கே வந்து அப்படி போக போக வந்து பார்த்துக்கலாம் தெரியும். பட் இருந்தாலும் போக போக அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க, அப்படியே வந்து திரும்பி படுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்குது. யாராவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி தான் நம்ம 7 பாய்ஸுமே படுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் நடுவில் இருப்பீங்களா, அவங்களால கம்ஃபர்டபுளாக வந்து திரும்பி படுக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே அப்படியே அவனுங்க மேலே வந்து கால் கையெல்லாம் போட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. அவனுங்க பார்க்குறானுங்க, பார்த்துட்டு அப்படி எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே அவனுங்களும் தூங்கிடுறானுங்க. அவனுங்களும் உங்கள் மேலே கால் போட்டு அப்படியே தூங்கிடுறானுங்க. இப்போது நைட்டு அதனால வந்து அந்த மாதிரி தூங்கிடுறீங்க. இப்போது நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் யாரையுமே காணோம். என்னடா அது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா எல்லாம் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் பரபரன்னு எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தவங்க தவிர ஒருத்தவங்க உங்கள் பக்கத்தில் தான் படுத்துட்ருப்பாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா டே தான். டீ வந்து நல்லா கரெக்டாக தூங்கிட்டுருக்காரா. நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க டேயாங்க. அப்போது அங்கே ரூமுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க என்ட்ரு ஆகுறாங்க. யாரான்னு பார்த்தா சுகா தான். அப்படியே வந்து உங்களை பார்க்குறது, நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்களா, சரி அப்படின்னு விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா டேக்கு ஒரே எத்து பின்னாடி உருண்டு போய் விழுவுற அம்மானு கத்திட்டு சுகாக்கு என்ன வேறேன்னு தெரில அப்படி பண்ணிட்டாரு. அப்போட்டே வந்து அப்படியே வந்து எந்திரிக்கிறான் பொறுமையாக. நீங்கள் கேட்குறீங்க, யோங்கி என்ன இப்படி பண்ணிட்டீங்க, பாவம் அவன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாருன்னா, அவனா பாவம், நீனே எந்திரிச்சிட்டா, அவனுக்கு என்ன வந்துச்சு, டே ஏந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர ஏந்திரிக்கிறான் அவன் ஏந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஏந்திரிக்கிறான் பொறுமையாக. அவங்க என்ன எப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு முதல் வலிக்குது தெரியுமா அப்படின்றான். வலிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. டே உங்களை அப்படியே திரும்பி பார்க்க நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. என்ன அவளை மாட்டுற அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போது டே வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்திகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது வந்து ஏன் என்ன சொல்கிறாரு, என்னடா பண்ண நீ, அவளே எந்திரிச்சு உட்காந்துருக்கா, அவள் தான் டயர்டாக இருப்பாள், நேற்று ஃபுல்லாக அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றிட்டு கிடந்தா அவள், நீ என்ன பண்ண, அப்படி உட்காந்து வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தேன், ஃபோன் தானே நோண்டிகிட்டு இருந்தேன், உனக்கு என்ன அப்படி டயர்டு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கிட்டே வேடிக்கை பார்க்குறது எவ்வளோ டயர்டாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இவங்களுக்கு வருது பருக்கும் அப்படியே தேடுறாரு, ஏதாவது எடுத்து அடிச்சிடலாமான்ற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஐயோ போதும் நிறுத்துங்க, சரி நான் எந்திரிச்சிட்டேன், டேவும் வந்துச்சிட்டான், அவ்வளோதான், நீங்கள் வந்து போய் ஒர்க்கை பாருங்கள், நான் இவனை கிளப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சண்டை போடாதவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு கூப்பிட்டு போய் அப்படியே ரெஸ்ட் ரூமில் தள்ளி விட்டுடுறீங்க. அப்படியே யூங்கியை பார்த்து என்ன சொல்கிறீங்கன்னா, சுகா நீங்கள் போய் வந்து வேலையை பாருங்கள், நான் வந்து அவனை குடிச்சிட்டு வெளியே அனுப்பி விட்டுறேன், அப்படியே நான் குடிச்சிட்டு வந்துடுறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறாரு வெளியே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து 12th தாண்டா படிக்கிறீங்க. அப்படியே வந்து போக பார்ப்போம், ஒவ்வொருத்தவங்களாம் வருவாங்க, ஜாலியாக இருக்கும், ஐ திங்க் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இப்போது நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு சும்மா பார்த்துட்ருக்கீங்க, நேற்று எவ்வளோ வந்து முடிச்சிருக்கீங்க, எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க ஹோம்ஒர்க்லாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு 2 days ஹாலிடே இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு பார்த்துட்ருப்பீங்க. இதுதான் செகண்ட் டே. ஸோ ஃபஸ்ட் டேவே உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா ஒர்க்குமே ஒரு ஃபஸ்ட் டேலேயே முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டே ஜாலியாக இருப்பீங்க. ஸோ வந்து அதான் பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க தான் பார்ப்பீங்க நீங்கள் ஒர்க்லாம். அதனால் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டேம் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே துண்டை மூட்டை கட்டிட்டு வெளியே வரான். டே என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு துண்டு எடுத்து அவன் மூஞ்சிலே எறிகிறீங்க. அப்படி என்ன பண்ணுறேன்னா, டே இப்போ என்ன அவனுக்கு அப்படின்றான். என்ன உனக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவனும் சிரிப்பே ஏற்றாதடி,
டென்ஷன் ஆகும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு சிரிப்பு வருது. நீ ட்ரெஸ்ஸு மாற்று, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறீங்க. அப்படியே வந்து வெளியே வந்தா யார் மேலேயே டப்புன்னு இடிச்சிடுறீங்க. அப்படின்னு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது நம்ம ஆரம்பம் தான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அது ஐயோ ஐயோ சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் செம்மையாக சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் இப்படி ஸ்டெக் ஆகிறத பார்த்துட்டு, இப்போ நீ எதுக்கு எவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்குறாரு. அது இல்லை, அது வந்து ஸோ ஆனால் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹக் பண்ணுறாரு. நீங்களுமே அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இல்லை நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறீங்க. அப்போது ஆரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நீ வந்து அவன் ட்ரெஸ் மாத்திரம், நீ வெளியே வந்த, இப்போது வந்து சும்மா போய் சுற்றிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. நீங்களும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டு போகிறீங்க. அப்படியே வந்து ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்துட்டே போகிறீங்க. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம 3 பேரை பார்த்துருக்கோமா? 3 பேர் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து 4 பேரை பார்ப்போமா? அப்படியே ஓகே. இப்போது நீங்கள் வந்து அப்படியே வந்துட்டு வரீங்க. அப்படியே வந்து ஹாலுக்கு வந்தால் யாரோ உட்காந்து என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. யாரான்னு பார்த்தா ஹோபி தான். ஹோபி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே சும்மா வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. என்னத்தையோ கிடக்குது, அது வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்காப்புல அவர் இன்ட்ரெஸ்ட்டாக. சரி அப்படின்ட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணிடுறீங்க, அப்படியே வந்து கிளம்பிடுறீங்க அங்கேருந்து. அப்படியே வந்துட்டு அப்படியே பால்கனி போனால் அங்கே யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து நம்ம ஜிவன் தான். ஜிவன் அப்படியே வந்து அந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுட்ருக்கான். அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு டீ எடுத்துகிட்டு வரான் ஜிவனுக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, வேகமாக போகிறானா, டப்புன்னு தடுமாறி அப்படியே ஜிவன் மேலே ஊற்றிடுறான். உங்களுக்கு செம்ம சிரிப்பு. பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கீங்க. அந்த சிரிப்பு சவுண்டு கேட்டால் 2 பேருமே திரும்பி பார்க்குறானுங்க. பார்த்தா நீங்கள் பையன் என்ன இப்படி சிரிச்சிட்ருக்கா, எனக்கு எரியுது தெரியுமா உடம்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கரெக்டாக அவன் திரும்பி இருப்பான். கரெக்டாக அவன் ஸ்டொமக் மேலேயே ஊற்றிருக்கும். ஸோ செம்மையாக அவனுக்கு எரியுது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கீங்க நீங்கள். அவன் கீழே உட்காந்துட்டான் ஜிம்முன்னு. அவனால் சுத்தமாக முடியல. ஜங்குக்கு சிரிப்பு தாங்க முடியல, சிரிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு பட்டுன்னு அவன் 2 அடி வச்சுட்டு, டேய் என்னடா அப்படி பண்ணுற, கடவுளை எரியுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுட்டு, ஐயோ கடவுளே இவங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிச்சனுக்கு போகிறீங்க. போனால் அங்கே வந்து ஜின் ஹயாங் தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் வந்து நல்லா குக் பண்ணுவார் வரியா. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே பக்கத்தில் போய் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எட்டி பார்க்குறீங்க. அப்படியே அழகாக க்யூட்டாக. அவரும் எந்திரிச்சிட்டியா அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டேண்ணா. அப்புறம் என்ன குளிக்கலையா நீ? குளிக்கிறோயா. சரி, யார் இருக்காரு ரெஸ்ட் ரூமில் அப்படின்னு கேட்டோம். அது வட்டே தான் இருந்தான், ட்ரெஸ் மாற்றத்துக்கு வந்தாலும் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே இன்னத்துக்கு அவன் வந்திருப்பான், நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வரீங்க. அப்படியே திருப்பி வந்துட்டு இப்படி சிரிச்சிட்டே வரீங்க. பிகாஸ் ஜிவன் வந்து அப்போ தான் வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து அவனுக்கு கையெல்லாம் உதறுது. இன்னும் எரியுது போல் அவனுக்கு. அப்படியே உதறிட்டே நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு அங்கே ஓரமாக நின்று ஜிவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அந்த ஜிவன் பார்த்துட்டு ஒரு பொருளை எடுத்துகிட்டு அப்படியே ஓடுறான். என்னடான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, பாட்டில் தான். பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே ஓடுறான் பின்னாடி. இப்படியே நில்றா, மரியாதையாக அடி வாங்கிக்கோ, இல்லைன்னா நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. பார்த்துட்டே இன்னும் அங்கே தான் உட்காந்துருக்கான். என்னடா இன்னும் இங்கே உட்காந்துருக்க, நீ எந்திரிச்சு கிளம்போ அப்படின்ட்டு சொல்லிட்டு தள்ளி விட்றீங்க. எரி நான் ஒன்று எடுக்கணுண்டி, எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன்டி அப்படின்றான். சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவனை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. நான் வரும்போது நீங்கள் இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்றீங்க. சரிடி அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்துட்டு அவனோட பொருளை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க வெளியே. நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பொறுமையாக வந்து டவல் ட்ராப் பண்ணிவிட்டு வரீங்க.
அப்படியே வந்து பார்த்தா கதவு லைட்டாக ஓப்பனில் இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறீங்க, விறுவிறுன்னு வந்து கதவை அப்படியே சாத்தி டாப்பா போட்டுடுறீங்க. போட்டுட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டாக போட்டுட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே வந்து வெளியே வரீங்க. அப்படியே வெளியே வந்தால் எல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு இன்னும் சிரிப்பு தாங்கலை. லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டே தான் வரீங்க. அது ஜங்குக்குமே பார்க்குறான். வேகமாக அப்படியே வந்து உங்கள் ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு என்ன வயன் சிரிப்புன்னு போல அப்படின்ட்டு சொல்லி கேட்குறான். அது வந்து அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா, எனக்கு சிரிப்பு போயிடுச்சு அப்போவே. அப்புறம் ஏன்டி இப்போ ஸ்டெக்காக வர அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் நங்கன்னு கொட்டுறாங்க. வலிக்குதுடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். என்னடான்னு பார்த்தா ஜின்னையா இன்னுமே சமைச்சிட்ருக்காரு. ஐயா இன்னுமா சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோரஸாக கேட்குறீங்க. அப்படியே திரும்பி பார்த்து கையில் அடிச்சுக்கிறீங்க 2 பேரும். அப்படியே சிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், இவ குளிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா சமைச்சிட்டு தான் இருந்தீங்க, இன்னுமே சமைச்சிட்டு தான் இருக்கீங்க, நம்ப முடியலையே, அப்படி என்ன பண்ணுறீங்க பார்ப்போம் நவருங்க அப்படின்னு பார்த்தா சிக்கன் செஞ்சிட்ருக்காரு மனுஷன், அதனால தான் லேட்டு, அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக்கு சிக்கன் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிடி நமக்கு தான் சிக்கன் நமக்கு தான் அப்படின்றான். அப்போ எங்களுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்பி வராரு. உங்களுக்குலாம் இது இல்லாமல் இருக்குமா, உங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜங்குக்கு. அப்போ நீங்கள் இன்னும் எப்படி சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஹாலில் வந்து உட்காந்துக்கிறீங்க சோபாவில். ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஜின்னு அப்படியே கொஞ்சம் வேகமாக வந்து அப்படியே வந்து முடிச்சிடுறாரு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து கூப்பிட்றாரு, எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாம் ஒவ்வொரு திங்ஸாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வைக்கிறீங்க. அப்படி டைனிங் டேபிளில் வச்சு அப்படி டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பர்த்டே பார்ட்டி மாதிரி இருக்குது. அங்கே எப்போயுமே அந்த மாதிரி தான் இருக்கும், ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து ஒரு இது எடுத்துகிட்டு வரீங்க. அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வச்சுட்டு ஐயோம்மா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறீங்க. ஜங்குக்கு மண்ணிலே கொட்டுறான். ஒன்று தானே அடி எடுத்துகிட்டு வந்தேன், ஏந்திரா, நான் 3 எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கே ஒரு மாதிரி இல்லை, ஏந்திரு மரியாதையே ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருகிறான். ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க முடியாது ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பொறுமையாக வந்து உங்களை மறைச்சி பார்க்குறான், நல்லா மறைச்சி பார்க்குறான். ஏன்டா இவ்வளோ ஸ்லோ மோஷனில் மறைச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. மரியாதை எந்திரிக்க புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் எந்திரிச்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே எந்திரிச்சு அப்படியே வந்து அப்படியே 2-3 பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படியே வச்சிடுறீங்க. அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எல்லாரையுமே கூப்பிட்டாச்சு ஜின்னையா. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களுமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜின்னையா அப்படியே வந்து சர்வ் பண்ணிவிட்டு அவரும் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ வந்து டே வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு இது எடுக்கிறேன்ற பேரில் தண்ணி கொட்டி விட்டுறான். அப்போது ஜின்னையாங்க பார்த்துட்டு டேய் ஒரு இதை எடுக்கிறேன்னா இன்னொன்று இது பக்கத்தில் ஏதாவது இருக்குதா கொட்டிடுமா அப்படின்னு பார்த்துலாம் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போது நீங்கள் விடுங்க பாவம் தெரியாமல் கொட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரும் சரி அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. அப்படியே வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன ஆனால் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. ஹாலில் தான் எல்லாருமே கேங்காக உட்காந்துருக்கீங்க. பங்கமாக இருக்குது. உங்கள் அப்படி எப்படி சொல்கிறது, மாஃபியா கேங்குன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. லுக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து எல்லாம் உட்காந்துருக்கீங்க கும்பலாக. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெளியே போகலாமா, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது ஜிம்மன் வந்து கேட்குறான், ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்றான். நான் முடிச்சிட்டேன்னு போய் சொல்லாதடி அப்படின்றான். என்ன முடிச்சிட்டேன் போய் வேணா பார்த்துக்கோ அப்படின்றீங்க. சரி அப்போ முடிச்சிருப்பேன். சரி நான் எனக்கே முடிக்காமல் இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்று குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் அப்படி சிரிச்சிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு ஆரம் என்ன சொல்கிறேன்னா வெளியே போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது சும்மா அப்படியே பார்க் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கு போய் கூப்பிட்டு போவாங்க எல்லோரும். எல்லோரும் அப்படி கிளம்பி அப்படி ஜாலியாக போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் மாற்றிருப்பீங்க. எல்லாருமே பிளாக் தான் போட்டிருப்பாங்க, நீங்களும். ஸோ
போட்டிருக்கீங்க. ஸோ வந்து அப்படியே வந்து கேங்காக அப்படி போகிறீங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. செம்ம ஜாலியாக விளையாண்டுருக்கீங்க. அங்கங்கன்னு ஓடி போய்ட்டு விளையாண்டுட்டு ஒருத்தவங்க கூட உங்களை விட்டு ஒரு இன்ச்சு நவரவே இல்லை. அவங்க கூடையே தான் சுற்றிட்டுருக்காங்க எல்லாருமே. நீங்கள் கேட்குறது எல்லாமே வாங்கி தராங்க. நீங்கள் வந்து ஆனால் எப்படி சொல்கிறது, ஓவராக இந்த ஆயில் ஐட்டம்லாம் வாங்கி தராமல் சும்மா வந்து எப்படி மேலாப்பிள் அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்குறாங்க. கேட்ட எல்லாமே வாங்கி தரல, ஆனால் வாங்கி தராங்க ஓரளவுக்கு. நீங்கள் வந்து அப்படி வந்து அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே எதுவும் அதை கண்டுக்கலை. வாங்கி தராங்களே அது போதும் அப்படின்ற மாதிரி அப்படியே அதெல்லாம் வாங்கி கொடுக்குற வரைக்கும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு சுற்றிட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஹோபி வந்து ஒரு கடை பார்க்குறாரு. ஒரு ஷாப் பார்த்துட்டு அப்படி என்ன பண்ணுறாருன்னா வேகமாக வந்து அவங்க இழுத்துட்டு போடுறாரு. டேய் எங்கடா இழுத்துட்டு போடுறா அவளை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அப்போ இப்படி பின்னாடியே வராங்க. வந்தால் அங்கே ஒரு ஷாப்பு என்னென்னு பார்த்தா இந்த ஹெட்லலாம் வந்து வைப்பாங்கல்ல, ஃப்ளார் க்ரௌன் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. பார்த்தா அங்கே நிறையா க்ரௌன்ஸ் இருக்குது, ஃப்ளாரால் செஞ்சது. அப்புறம் இந்த சும்மா பொம்மை அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அந்த இடத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே வந்து செம்ம ஜாலியாக இருறீங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஹோபி வந்து என்ன பண்ணாருன்னா அவங்க ஹெட்டில் வந்து ஒரு ஃப்ளார் க்ரௌன் வந்து எடுத்து விற்கிறாரு, ப்ளேஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வந்து அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க. லுக் லைக் ப்ரின்ஸஸ் மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்படியும் வந்துட்டு தலையில் வந்து கை வைக்கிறீங்க, வச்சுட்டு தொட்டு பார்க்குறீங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹோப்பி வந்து அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு செம்ம க்யூட்டாக இருக்குது, உனக்கு செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சீரியஸாக சொல்கிறேன்டி, செம்ம க்யூட்டாக இருக்கா, லைக் ப்ரின்ஸஸ். ஆமாம்ல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, க்யூட்னஸில் நான் வந்து ஃப்ளாட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹோப்பி சொல்கிறாரு. மண்டையிலே போட்டுட்டு டேய் என்ன பேசுகிறேன்னு தெரியாதா எனக்கு, டப்புன்னு வரல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வந்து சரி இப்போ ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க, உங்களை எடுக்கிறாங்க எல்லாருமே. நீங்களுமே வந்து இப்படி போஸ்ட்டாக கொடுத்துட்டு க்யூட்டாக எனக்கு இது வாங்கிட்டாங்க அப்படின்றீங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து அதாவது 7 பேருமே வந்து ஒவ்வொன்று அவங்களுக்கு பிடிச்சதை அப்படி வந்து எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு செம்ம ஜாலியாக இருங்க. ஐயோ 7ஆ, எனக்கு 1 எடுத்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், 7 வேறு, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அது எல்லாத்துக்குமே வாங்கிக்கிறீங்க. எல்லாருமே அப்படியே ஹாப்பியாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே வந்து ஒவ்வொருத்தவங்க வாங்கி கொடுத்ததுமே ஒவ்வொன்றா அப்படியே வச்சுட்டு அப்படியே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படி மாற்றிட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் தான் அப்படியே வந்துட்டு சுற்றிட்டு என்னால் முடியல செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துடுறீங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே உட்காந்துடுறாங்க. ஒரு சில பேர் நிற்கிறாங்க. அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்கன்னா யூங்கி தான் சொல்கிறாரு. அப்போது வந்து ஜங்குக்கு வந்து போகலாம் ஆனால் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஆனால் எனக்கு புரியல அப்படின்னவும் இல்லை டைம் ஆகலை ஹயாங் அதான் பார்க்குறேன். அப்போ ஏன்டா டைமத்துக்கு தான் சாப்பிடுமா என்ன, அப்பெல்லாம் கிடையாது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. சீக்கிரமாக சாப்பிட்டு இப்படி வந்து சுற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போது எல்லாமே வந்து அப்படி போயிட்டு உட்காந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சத ஃபேவரட்டாக வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க சும்மா. எனக்கு என்னன்னே தெரில, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஆரம் வந்து என்ன சொல்கிறேன்னா பின்ன இருக்காதா, நாங்கள் வந்து உன்னை பார்த்துக்கிற விதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் கரெக்ட் தான். நான் வந்து உங்களுக்கு குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு குறை அப்படின்னு சொன்னாலே அந்த வேர்டே வந்து நம்மளோட லைஃப்பில் இல்லை, ஐ மீன் என்னோடய லைஃப்பில் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது வந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் சீரியஸ் ஆகிறாங்க, எமோஷனல் ஆகிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் எல்லோரும் வந்து என்னை எப்படி பார்த்துக்கிறீங்க, லைக் ப்ரின்ஸஸ் மாதிரி பார்த்துக்கிறீங்க. லைக் இப்போது அப்பாவும் மகளும் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து என்னை பார்த்துக்கிறீங்க. எனக்கு வந்து
உங்ககிட்ட பிடிக்காத விஷயம்னு எதுவுமே கிடையாது. அவங்கள பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். என் லைஃப்பில் கிடச்ச ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெல்விஷராக காடஸ் அந்த மாதிரி தான் நான் அவங்களெல்லாம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கெல்லாம் கண் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. அப்போ சொல்ல போனால் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதுக்கு இப்படி இது பண்ணிகிட்ருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்களும் அப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணிக்கிறீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு, ஆனால் நான் என்ன பண்ணணும், நான் எதுவும் பண்ணதில்லை இது வரைக்கும் சேட்டை பண்ணுற மாதிரி, லைக் அந்த மாதிரி இந்த மாதிரி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் நீங்கள் எப்பயுமே ஒரு நீங்கள் ட்ரீட் பண்ணுறது எப்படிமா இருக்குது, லைக் ஒரு ப்ரின்ஸஸ் ட்ரீட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. எல்லாருமே தான் இந்த 7 மெம்பர்ஸ் அப்படின்னா நீங்களாம் தான் என் உலகம். உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது, என்னை விட்டால் உங்களுக்கு யாரும் கிடையாது. அந்த மாதிரி தான் நீங்கள் என்னை ட்ரீட் பண்ணுறீங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. சீரியஸாக ஐ எம் ரியலி லக்கி டு ஹேவிங் யூ இன் மை லைஃப். என்னால் இது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல, டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் உங்கள் கூட இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ட்ராப் ஆகுது அவங்க ஐஸ்லேருந்து டியர். அதை பார்த்துட்டு எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்குடி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர் நீட்டுறாங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் அதை வாங்கி தொடக்கிறீங்க. இல்லை எனக்கு சீரியஸாக ரியலி இட் இஸ் வெரி எமோஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. தெரியுதுடி விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா, ஓகே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லாம் வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. இப்படியே வந்துட்டு பண்ணிவிட்டு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது ஃபுட்ஸும் வந்துடுது ஆர்ட்ரு பண்ணது. அப்படியே அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வாங்கி அவங்களே வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து ஈட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாப்பியாக அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி வெளியே வரீங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. உங்கள் எல்லோரையும் பார்த்து அப்படி கண்ணு வைக்கிறாங்க எல்லோரும். மறக்காமல் போய் கண்ணாடி சுற்றி போட்டுக்கோங்க. என்ன அப்படியே வந்துட்டு வெளியே வரும்போது அப்படி எல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்களே அவங்கள. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வேகமாக போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேகமாக போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் 2 பேர் கை மட்டும் தான் பிடிக்க முடியுது. ஸோ அவங்க 2 பேர் கையை பிடிச்சிட்டு அப்படியே விறுவிறுன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க. யாருன்னா சுகாவும் தேவும் தான். அப்படியே வந்து விறுவிறுன்னு எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை மற்றவங்களாம் வந்துட்டு சிரிச்சிட்டு இப்படி பின்னாடியே போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுது எதனால் வந்து நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டுங்க. அப்படியே சிரிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஆனால் நம்ம வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னது வேறு எங்கேயாவது போகலாமா? ஆமாம், ரொம்ப போர் அடிக்குது, அதனால் வேறு எங்கேயாவது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது நம்ம வந்து என்ன சொல்லுவார்னா, உனக்கு இப்போது ஊர் சுற்றிட்டே இருக்கணும் அதானே அப்படின்றாரு. அப்படின்னா இல்லை, ஆனால் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது வந்து இவங்க வந்து சன்செட் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ மற்றவங்க சிரிச்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அப்படி காரில் தான் வந்திருக்கீங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறீங்க. சும்மா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அப்படி போகிறீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் சாப்பிடாம போக முடியாதுல்ல. ஸோ வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து போகிறீங்க. எல்லாம் செம்ம ஹாப்பியாக பாட்டெலாம் வந்து பேக்ரவுண்டில் தான் ஓடிட்டுருக்கு. அப்படியே வந்து எல்லாம் ட்ராவல் பண்ணி அப்படியே வந்து எப்படியோ ரீச் பண்ணிடுறீங்க. அப்படியே வந்துட்டு எல்லாம் அப்படி போகிறீங்க. வந்து செம்ம தூக்க கலக்கத்தில் இருக்காங்க எல்லோரும், ப்ளஸ் நீங்களும் தான் செம்ம தூக்க கலக்கத்தில். போய் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே வரீங்க. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தடுமாறி வந்து எழுந்திருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு வரும்போது என்ன பண்ணுறேன்னா, சின்ன வந்து அப்படியே உங்களை பிடிச்சிக்கிறாரு. என்னமோ குடிச்சிட்டு நடக்கிற மாதிரியே நடக்கிறடி, நீ ஒழுங்கா நட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னால் முடியல, தூக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறேன்னா தூக்கிட்டு வந்து அப்படி காரில் போட்டுடுறாரு. தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மார்னிங் ஆகுது. அப்படியே அந்த சன்செட்டை வந்து பார்க்கறதுக்கு வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க.
டப்புன்னு வந்து யாரை எழுப்புறாங்க, படப்படப்படன்னு எழுப்புறாங்க. அவங்களுக்கு அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு உட்காந்து சன்செட் டைம் ஆச்சு ஓடியா அப்படின்றாங்க. நீங்கள் அட பாவிகளா அதுக்கடா இப்படி எழுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வந்துட்டு இந்த வீடியோவில் நிற்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த க்ளவுட்ஸு, அப்புறம் அந்த பிங்கிஷ் கலரு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே வந்து க்ளோ ஆகுது அந்த கலரில். அப்படியே வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது செம்ம அப்படியே ரைஸ் ஆகுது. அது எல்லாம் வந்து பார்த்துட்டு கத்துறாங்க. நீங்கள் எப்படி சிரிச்சுட்டு நிற்கிறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக எல்லாம் வந்து கத்திட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு வேர்ட் சொல்கிறீங்க, இதே மாதிரி என் லைஃப் ஜேர்னலில் நீங்கள் எல்லோரும் இருக்கணும், இது என்னோடய ஃபர்ஸ்ட் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படி வந்து எல்லாம் வந்து சடனாக அப்படி வந்து உங்களை திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. அழுவாத சரி, நீங்கள் இருப்போண்டி, கண்டிப்பாக இருப்போண்டி, உன் கூட இல்லாமல் வேறு எங்கே நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லோரும். ஐ பப்புலோடி, லவ் யூடி, சரங்கேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சரங்கே, ஐ பப்புலோ, லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சிரிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அப்படி நம்ம வந்து ஒன் ஷாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒன் ஷாட், அதுவும் OT7 ஸ்பெஷல் ஒன் ஷாட்டை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக சொல்லணும், ஓகேவா? த்ரோட் பெயின் அண்டு ஃபீவரு, அதனால் சுத்தமாக முடியல. இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது டேப்லெட் போட்டதால். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் சொல்லி. ஆக்சுவலி வாட்ஸ்அப் சேனல் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் போட்டேன் அப்படின்ட்டு ஒரு 1 வீக் ஆகிருக்கும். கண்டிப்பாக 1 வீக் 5 டே இந்த மாதிரி ஆகிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி ஃபீலு. ஸோ அதான் வந்து போட்டேன். ஓகே, கமெண்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு FFA ஒன் ஷாட்டான்னு பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ஆன்ல போட்டுக்கோங்க, ஓகேவா? சரங்கே.